வணக்கம், நான் அருண்குமார் பேசுகிறேன். இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கனிமொழி அவர்கள் நெல்லை தூத்துக்குடி நாடார் மன்றத்தை திறந்து வைக்கும்போது பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூக நிகழ்வுக்கு அந்த சமூகத்துக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், கனிமொழி அவர்களை கூப்பிடும்போது இந்த மாதிரி நாடார் சங்க கட்டிடத்தை திறந்து வைக்கிறதா கூப்பிடணும்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்போ மறுத்துருக்கலாம், இல்லை அந்த பேர் இருக்க நாடார்னு எடுத்தால் தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த பத்திரிகை ப்ரூஃபை பார்த்துருக்கலாம், அப்பயே சொல்லியிருக்கலாம், அதில் இருக்க எனக்கு பேர் பின்னாடி இருக்க பேர்களை எடுங்க, சாதி பேர்களை எடுங்க, அப்போ தான் வருவேன்னு சொல்லியிருக்கலாம். அதை விடுத்து இது போன்ற ஒரு பொது நிகழ்வுக்கு அந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் எல்லாருக்குமே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, கனிமொழி நாடார் கிடையாது, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் என்றைக்குமே தன்னை நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் என்று அவர் சொன்னதும் கிடையாது. அவர் தேர்தல் அஃபிடவிட்டில் நாடார் என்று அவர் குறிப்பிட்டதும் கிடையாது. அவர் நாடார் சமூக மக்களின் பிரதிநிதியாக்கப்பட்டார். சிலரோட அரசியல் ஆசைகளுக்காக, சில தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அரசாங்கத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சிலர் சேர்ந்து அவரை நாடார் மக்களிடம் பிரதிநிதியாக்கிட்டாங்க. அப்போது தேர்தல் நேரங்களில் அவர் பொதுவாகவே தூத்துக்குடி நிற்கிறதுக்கு காரணம் அங்கே நாடார் சமூக மக்களோட அடர்த்தி அதிகம். அந்த தேர்தல் நேரங்களில் சென்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை எதிர்த்து நிற்கும்போது கூட தன்னுடைய முகநூல் ஐடியில் பெரியார் படத்தை எடுத்துகிட்டு பனைமரத்தை வச்சவர் அவர். அப்போது இந்த தேர்தலையும் அனைத்து நாடார் சங்கத்தையும் போய் அவர் ஆதரவு கேட்டார். அதே போல் நிறைய நாடார் சங்கங்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்போது பெரியாரை பின்பற்றுகிற அவர், எனக்கு இந்த சாதி சங்கங்களோட ஆதரவு தேவையில்லை, அது சம்பந்தமாக யாரும் என்னை சந்திக்க வேதெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லலை? அப்போ தேர்தல் நேரங்களில் மட்டும் இது போன்ற சாதியை ஊட்டி வளர்க்கின்ற அவர்கள் இதுக்கு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் எப்படி இது போன்ற பொதுவெளியில் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. சாதியற்ற சமூகத்தை நோக்கி போகிறோம்னா முதல்ல அவர்கள் பள்ளிக்கூடத்தில் சாதி சான்றிதழ் கேட்காதீங்க. நாளைக்கு பெரியார் பெருநாள் இன்றைக்கி இது உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி, முதல்வர்கிட்ட சொல்லி இதை ஆரம்பிங்க, ஒரு முன்னுதாரணமாக இருங்க. இல்லை என்றால் இது போன்ற தைரியம் உங்களுக்கு இருந்தால் மற்ற சாதிகள், அதாவது ஒரு தேவர் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஒரு வன்னியர் சாதியாக இருக்கட்டும், ஒரு கோணராக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், யாரை எந்த ஒரு மீட்டிங்லேயும் எந்த ஒரு எம்பி எம்எல்ஏவாவது இப்படி பேசிட முடியுமா? அப்போ இங்கே பேச வேண்டிய அவசியம் என்னென்னு எங்களுக்கு தெரியல. இது பின்னாடி இருக்க பின்புல அரசியல் என்னன்னு தெரியல. பொதுவாகவே இது போன்ற இந்த நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா சமூக மக்கள் பயன்பட வேண்டும் என்று ஒரு 100 ஆண்டுகளுக்கு, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்கங்கள் ஆரம்பித்து சொத்துக்கள் எல்லாம் என்றைக்குமே சமூக மக்களுக்கு பயன்பட்டதில்லை. அதில் ஒரு குடும்ப சொத்தாயிடுச்சு. அந்த குடும்ப சொத்தை பாதுகாப்பதற்காக புதிய உறுப்பினர்களை கூட சேர்க்காத சங்கம் தான் அந்த நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் தான். உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். அப்போது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுவெளியில் இது ஒரு விஷயமா வரும்போது மற்ற சாதிக்காரர்கள் நம்மகிட்ட கேட்பாங்க, என்னப்பா உங்கள் சாதி கூட்டத்திலே ஒருத்தங்க இப்படி பேசுகிறாங்கன்னும் போது அது எதற்கு? தேவையற்ற ஒன்று தானே. அப்போது இந்த அரசியல், இந்த நுண் அரசியல் எதுன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கனிமொழி அவர்கள் இதை திரும்ப பெற வேண்டும். நீங்கள் சாதியற்ற சமூகத்தை நோக்கி போகிறது சரிதான், ஆனால் எலெக்ஷன் டைமில் மட்டும் எப்படி நீங்கள் இந்த வேஷம் போடுறீங்க? அவர் நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவில்லைன்னு உங்களால் வெளியில் சொல்லிட முடியுமா? அந்த மீட்டிங்க்கு அவர் கூப்பிட்டதே முதல்ல தப்பு. அது ஒரு மோசமான விஷயம். இப்போ அதே இடத்துல கலந்துக்கிட்ட சபாநாயகர் அப்பாவாக இருக்கட்டும், கீதா ஜீவனாக இருக்கட்டும், மனோ தங்கராஜாக இருக்கட்டும், அவர்களால் நாடார் வாக்குகள் இல்லாத இடத்துல போட்டிட்டு ஜெயிச்சிட முடியுமா? உண்மை அதுதானே. கல அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம என்னதான் நம்ம இது பேசினாலும் கல அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. எதற்காக இது ஒரு வேஷம்? திராவிட ஆட்சியில் தான் மிக அதிகமான சாதி கலவரங்கள் நடந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவர்களெல்லாம் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு சகோதராக பழகிட்டு நம்மகிட்ட சாதி உணர்வை தூட்டி வளர்க்குறது இவங்க தான். பொதுவாக இப்போது தமிழகத்தில் பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கொள்கிற பழக்கம் குறைவு தான். பொதுவாக அது இவங்க ஆரம்பிச்சதில்லை, அந்த காலங்களில் இருந்து. ஆனால் கல்யாண பத்திரிகைகளிலும் இது போன்ற சமூக நிறுவனங்களிலும் அனைத்து சாதியினரும் தங்கள் சாதி பேரை போட்டிருப்பாங்க. இது எல்லாம் இயற்கையாக இருக்க விஷயம் தானே. அதை குட்டி காட்டி இது ஒரு பேசுபொருளாக்க வேண்டிய அவசியம் என்ன? இனிமேலாவது இது போன்ற அரசியல் அறுவடை செய்பவர்களை, அரசியல் காலங்களில் மட்டும் நமக்கு தேவையானவங்களை பயன்படுத்திட்டு ஊறுகாய் போல தொட்டுக்கொண்டு தூக்கிறவர்களை நீங்கள் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த வாட்டி தெம்பும் திராணியும் இருந்தால் கனிமொழி அவர்கள் தூத்துக்கு தொகுதியில் நிற்காமல் பிற சமூகத்தினர் மெஜாரிட்டியாக இருக்க தொகுதியில் நிற்க முடியுமா? நிற்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்கா? அதே போல் அவரை நாடாராக பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் என்ன சமூகத்துக்கு எனக்கு தெரியல. அவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவரே கிடையாது. அவர் எதுக்கு நீங்கள் நாடார்னு சொல்லி மக்கள் மனசில் புரிய வைக்கணும் என்ற விஷயம் அவசியமாக எனக்கு தெரியல. அதனால் இது போன்ற ஒரு போலியல் பிம்பங்களையும் போலியல் அரசியலும் கருவ இருக்கணும். அப்போ தான் அது வருங்கால சந்தேகத்துக்கு சரியாக இருக்கும். இல்லைனா ஒரு தேவையற்ற ஒரு மனக்குழப்பம், தேவையற்ற சமூகத்துக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவை உருவாக்கும். அவர்கள் அரசியல் அறுவடை பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க.
இது தயவு செய்து நாடார் சமூக மக்கள் இது போன்றவர்களை புறக்கணிக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் தடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி, வணக்கம்.